தீபங்களின் ஒளி வெள்ளத்தில், மத்தாப்புகளின் சிரிப்பில், பட்டாசுகளின் இசையில், இனிப்பான இனிப்புகளை குடித்து தித்திப்பான தீபாவளியை கொண்டாடிட புதிய நேயர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்கள். இந்த அழகான மாலை பொழுதுல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க நம்மிடையே வந்திருக்காங்க சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044455969595. வணக்கம் சார், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், இன்னைக்கு வெளிச்சத்தை தேடிட்டு இருக்கிற நம்ம மக்களுக்கு இந்த தீபாவளி திருநாள் எப்படிப்பட்டதா அமையும்? பொதுவாகவே தீபாவளி திருநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழையாக இருந்தாலும் ஏற்றத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் எல்லோருக்குமே ஒரு சிறிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சிம்ம சொப்பனமான நாளாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. யாராக இருந்தாலும் தீபாவளி பற்றி நம்ம சிறப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாங்க. இருந்தாலும் இந்த தீபாவளி திருநாளில் அதிகாலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எண்ணெய் தேய்ச்சி, அதாவது ஆயில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அல்லது வீட்டில் பூஜை அறையில் காமாட்சி விளக்கு அல்லது அகல் விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வண்ணமயமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம் தீபாவளிக்கு உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீபாவளி திருநாளில் இந்த மாதிரி குளித்து முடித்ததுக்கப்புறம் புத்தாடை அப்படிங்கிறது எல்லோருமே மற்ற நாட்களில் புத்தாடை அணிகிறமோ இல்லையோ, தீபாவளி திருநாள் இந்த நாளில் கண்டிப்பாக புத்தாடை அணிவது, பட்டாசு கொளுத்துவது அப்படிங்கிறது ஒரு சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் எல்லோருக்குமே சந்தோஷம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்ததாகவும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை நம்ம விரிவாக நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருந்துட்டு இருக்கலாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். அழைப்பாளர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்ன? என் பேர் ஜெயந்தி, சென்னையில இருந்து கால் பண்றேன். யாருக்காக கேட்க போறீங்க மேடம்? எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்காகவும் கேட்கணும் மேடம். கண்டிப்பா மேடம். முதல்ல உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. என்னோட பேர் ஜெயந்தி, 20/6/1981. சரி மேடம். பிறந்த நேரம்? காலையில 6:20 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம், மகர ராசி. என்ன மேடம் கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி இப்போ சண்டை வருது. கவலையப்படாதீங்க மேடம், சார்ட்ட தீர்வு கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் மேடம். உங்கள் குடும்பத்தாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அதாவது பெயர்படி, அதாவது நட்சத்திரப்படி சரியான பெயர் அமைஞ்சால் கூட எண்ணம் போல வாழ்க்கை அமையாத ஏதாவது ஒரு வகையில் பிசகு அல்லது இணக்கம் இல்லாத ஒரு பிணக்கம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கேள்வியில் கேட்டிருக்கீங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் இந்த மாதிரியான பிணக்குகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு திருஷ்டிப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மாறுறதுக்காக பொதுவாகவே தீபாவளி திருநாளில் மாலை நேரத்தில், அதாவது 6 மணிக்கு மேலே இந்த மாங்கல்யத்துக்கு பொட்டு வைப்பாங்க இல்லைங்களா, அதாவது மற்ற நாளில் வழிபாடு வச்சுக்கிறது, பிரார்த்தனை வச்சுக்கிறது, அது மாங்கல்யத்தை மதித்து பொட்டு வைக்கிறது அப்படிங்கிறத விட தீபாவளி திருநாள் மாலை 6 மணிக்கு மேலே, இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளாக நவகிரகத்தை, குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமுக்கு முன்னாடி நவதானியத்தை பரப்பி வச்சு அந்த நவதானியத்துக்கு மத்தியில் சந்தனம் குங்குமம் வச்சு அந்த சந்தனத்தை மாங்கல்யத்தில் மோதிர விரலில், அதாவது வலதுகை மோதிர விரலில் சந்தனத்தையும் குங்குமம் மாங்கல்யத்துக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது மனம்போல் வாழ்க்கை, அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கெல்லாம் மீறி கண்டிப்பாக உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கிற மாதிரி உங்களுடைய கணவருடைய மனசு மாறக்கூடிய
மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஏற்படுங்க. அதனால் மற்ற நாளில் நம்ம வழிபாடு வச்சுக்கிட்டோம், எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற அந்த எண்ணங்களை கைவிட்டுட்டு இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அப்படிங்கிறத விட செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக, அதாவது ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் உங்களுக்கு கூஜாவாக இருக்கிற மாதிரி நல்ல முறையில் சொல்லக்கூடிய விஷயங்களை மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி மனசு மாறி உங்களை அதாவது உங்களுடைய நல்ல விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் பாசங்களையும் நேசங்களையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வல்லமையும் தகுதியையும் வாய்ப்பையும் இந்த நாள் அதாவது ஏற்படுத்தும். அது வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. யார் பேசுறீங்க? நன்றி மேடம். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரி மேடம், யாருக்காக கேட்க போறீங்க? என் தம்பிக்காக கேட்கணும். 9685. அவங்க பெயர் சொல்லுங்க. குமரேசன். குமரேசன். பிறந்த தேதி? 4:30 காலை. பிறந்த தேதி மேடம்? தேதி 9/6/85. சரி மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம்? கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் மேடம். என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு அவங்களுக்காக? அவனுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் சரியே வர மாட்டேங்குது மேடம். எதுவுமே 3 மாசத்துக்கு மேல சரியா இருக்க மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க மேடம், தீர்வு கேட்கலாம் சார் கிட்ட. வணக்கங்க. வணக்கம் சார். கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம். அதாவது அவிட்டத்தில் பிறந்தா தவிட்டு பானையெல்லாம் தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழியை நிறைய முறை கேட்டிருப்பீங்க. ஆனால் கேட்ட அவர் அதற்குண்டான வாழ்க்கையோ அதற்குண்டான வரவுகளோ வரல அப்படின்ற அளவுக்கு நிறைய நேரங்களில் ஏங்கி தவிச்சிருப்பாருங்க. கவலையே பட வேண்டாங்க. தூக்கத்தில் கூட ஏக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழில் வாய்ப்பு அமைகிறதுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. இவருடைய ஜாதகப்படியே 30 வயசுக்கு மேலே முன்னேற்றங்களும் தொழிலில் ஏற்றங்களும் மாற்றங்களும் எதிர்பாராத லாபங்களும் வரக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத தடங்கல்களோ தேவையில்லாத சறுக்கல்களோ தேவையில்லாத தொழில் ரீதியான குழப்பங்களோ இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, வழக்கமான வாழ்க்கையில் வரக்கூடிய குழப்பங்களுக்கு, இந்த மாதிரி தொழிலில் வாராத வரவுகளுக்கு பொதுவாகவே பூஜை ரூமில் அந்தரத்தில் அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த அகல் விளக்குக்கு மத்தியில் உட்கார்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையோ அல்லது குல தெய்வங்களையோ நினச்சி தொழிலுக்கு ஸ்தாபனத்துக்கு, அதாவது இவர் என்ன தொழில் பண்ணுறாரோ அந்த தொழிலுக்கு ஸ்தாபனத்திற்கு என்ன பெயர் வச்சுருக்காரோ அந்த பெயரை வெள்ளை பேப்பரில் ஒரு ஒயிட் ஷீட், அதாவது A4 ஷீட்டில் நடு மத்தியில் எழுதிட்டு அந்த வெள்ளை பேப்பருக்கு 4 மத்தியிலையும் அதாவது 4 கார்னர் 4 மூலையிலையும் நவதானியத்தை வைக்கலாம் அல்லது பச்சரிசி வைக்கலாங்க. பச்சரிசி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். தொழில் இருக்கக்கூடிய போட்டிகள், தொழிலை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய தேவையில்லாத தடங்கல்கள், இவருக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய மனக்குழப்பங்கள், இதையெல்லாம் நினச்சி பிரார்த்தனை பண்ணால் போதும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள் அமைதியாக. அல்லது பிரார்த்தனை வாய் விட்டு பண்ணாமல் இருந்தால் கூட மனசுக்குள்ளேயே இந்த மாதிரியான சம்பவங்களை நினச்சி பார்க்க சொல்லுங்கள். நினச்சி பார்த்தாலே போதுங்க. இந்த சம்பவங்களாக இருக்கக்கூடிய சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கொடுக்குங்க. பயப்படாமல் வந்துட்டுருங்க. அந்த மாதிரி அமைப்பு இவருக்கு கிடைக்கணும். இவர் குடும்பத்திலையும் இந்த அமைப்புகளை எல்லாரும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல நாளில் நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி சார். இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாளில் குலதெய்வ வழிபாடுன்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? பொதுவாகவே நல்ல நாளாக இருந்தாலும் துக்க நாளாக இருந்தாலும் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அதிர்ஷ்டம் வந்தாலும் குலதெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக மேன்மையுடையதாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, வாழ்க்கையில் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதம் குலதெய்வம் தான். நம்ம எந்த கோயிலில் எந்த சாமி கும்பிட்டாலும், எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும், எந்த மாதிரி தொழில் அமையணும், எந்த மாதிரி மனைவி அமையணும், எந்த மாதிரி வாழ்க்கை அமையணும், எந்த மாதிரி குழந்தை அமையணும், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் என்ன நேர்த்திக்கடன் பண்ணினாலும் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல எந்த ஒரு சாமியை அல்லது எந்த ஒரு தெய்வத்தை அல்லது எந்த ஒரு வழிபாடு வச்சுக்கிட்டாலும் அந்த வழிபாடுகளுக்கெல்லாம் வகை வகையான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்துக்கு உண்டான சிறப்பு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை, எந்த ஜாதகமாக இருந்தாலும் யோகம் இருந்துகிட்டு இருக்குங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகங்களை, அதாவது உங்கள் ஜாதகத்தில் சிறு யோகமாகவே இருந்தால் கூட கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமானுஷ்ய தெய்வமாக குலதெய்வம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. யாராக இருந்தாலும் வம்சாவளி தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டங்க அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்த குடும்பத்தாருக்கே ஒட்டுமொத்த குதூகலத்தையும் சந்தோஷத்தையும்
நிரந்தரமான நிச்சயமான மேன்மைகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது குலதெய்வத்துடைய சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். காலர் பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். புதிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு மேடம். ஓகே சார், நீங்க யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. சேலம் மாவட்டத்தில் ஜெய் மேடம். யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்க சார்? எனக்கு தாங்க மேடம். சரி சார், பிறந்த தேதி? 1ஆம் தேதி ஜூன் மாதம், வருடம் 24ங்க. பிறந்த நேரம்? விடிகாலை 1:10 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? சித்திரை நட்சத்திரம் 2ஆம் மாதம், கும்பலக்கணம் மேடம். என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு சார் கிட்ட? தொழில் வந்து ஸ்டாண்டர்டா பண்ணுங்க. அடிக்கடி தொழில் சேஞ்ச் பண்றேன், அதை பத்தி சார்ட்டு கேட்குறீங்க. கண்டிப்பா சார், சட்டை கேட்டலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். சித்திரை நட்சத்திரம் சார், கன்னி ராசி, கும்பலக்கணம் சார். தொழில் வந்து அந்த 15 நிமிஷமா செய்யறேங்க. அடிக்கடி தொழில் மாற்ற மாதிரி சூழ்நிலை வருதுங்க. சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, அதாவது பெண்கள் மூலமாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகமாக சந்திக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கதே இல்லையோ, மாற்றமில்லாத தொழில் அமையணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்குது. வளமையான வகையில் தொழிலும் வாழ்க்கைக்கு தேவையான பணவரமும் அமையக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் வந்து சூரிய பகவானுடைய வழிபாடு, அதாவது சூரிய பகவானை நினச்சி காலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மண் சட்டி அல்லது பித்தளை சொம்பில் வந்து நிறசொம்பு நீர் எடுத்து அந்த நீருக்கு மேலே ஒரு தேங்காயை வச்சு அதற்கு மாயிலை வச்சு மஞ்சள் குங்குமம், சந்தனம் குங்குமம் இல்லாமல் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த கும்பத்துக்கு அடியில் வந்து உங்கள் தொழில் ஸ்தாபனத்து பேர் அல்லது உங்களுடைய மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்களை கோரிக்கையாக பிரார்த்தனையாக எழுதி வச்சு பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் தானாகவே விலகி ஏதாவது ஒரு வகையில் தனவரவு, தொழிலில் வந்து அடிக்கடி மாற்றங்களையே சந்திச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உண்மையான நன்மையான ஏற்றங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்துக்கிட்டு இருங்க. அதற்குண்டான சித்திரை மாதம் சீக்கிரம் வரணும். அந்த சித்திரை மாதத்தில் நித்திரை இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லதொரு நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாகவே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமாக கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோங்க. வாழ்த்துக்கள், பயப்பட வேண்டாம். அழைப்புக்கு நன்றி. தீபாவளி திருநாள் சிறப்பையும் குலதெய்வ வழிபாட்டினோட தன்மையும் ரொம்ப நல்லா விளக்கி கேட்டோம் இல்லையா? இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க நம்மிடையே வந்திருக்காங்க சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044445969595. சார், இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களோட ஜாதக பலன்கள் எவ்வளோ அழகானதாக இருக்குன்னு சொல்லுங்கள். பொதுவாகவே இந்த தீபாவளி திருநாளில், அதாவது தித்திக்கும் தீபாவளி அப்படிங்கிற வார்த்தையை எல்லா பேரும் சொல்லிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தித்திப்பு அப்படிங்கிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு ஜனனமாகக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நிறைய குழந்தைகள், அதாவது பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து அதிர்ஷ்டமும் ஆதாயமும் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து காலையில் வந்து 4:21 இருந்து 8:52 வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து அதிர்ஷ்டமும் ஆதாயமும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவே காலையில் வந்து 11 மணியிலிருந்து மதியம் 1:20 பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீய குணங்கள் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணியோ ஆலோசனை சொல்லித்தான் அந்த குழந்தைய திருத்தணும் வழிநடத்தணும்னு இருக்காதுங்க. அவங்களே வந்து அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு தன் மீது ஒருவர் வந்து குற்றமோ குறையோ சொல்லாத அளவுக்கு நடந்துக்கக்கூடிய பக்குவம் இருந்துக்கிட்டு இருக்கும். மாலை நேரத்தில் கண்டிப்பாக இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே பிறக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த விதமான கவலையும் இருந்துகிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க. நிச்சயமாகவே சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு சரித்திரம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கோ உலகத்தில் பண்ணக்கூடிய சரித்திரம் எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வல்லமையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்களுக்கு சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா
நீர் நுழைய முடியாத இடத்துல வந்து நெய் நுழையுங்க. நெய் நுழைய முடியாத இடத்துல வந்து புகை நுழையும். அந்த புகை கூட நுழைய முடியாத இடத்துல தரித்திரம் நுழைஞ்சிரும். அந்த தரித்திரத்தை தகர்த்து எரிஞ்சு சரித்திரத்தை படைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு, பெரும்பாலான குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அழைப்பாளர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் மேம். நன்றி மேடம். யார் பேசுறீங்க? சத்யா பேசுறேன் மேம். யாருக்காக பேச போறீங்க மேம்? யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? என்னோட தம்பிக்காக கேட்க போறேன். அவங்க பெயர்? முரளிதரன். சரி மேடம். பிறந்த தேதி? 17/5/1995. பிறந்த நேரம்? 4:30 PM. ராசி மற்றும் நட்சத்திரம்? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். என்ன மேடம் கேட்க போறீங்க இன்னைக்கு அவங்களுக்காக? மேம், நம்ம இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கான். தொழில் செட் ஆகுமா இல்ல கவர்மெண்ட் ஜாபும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இல்ல அது செட் ஆகுமா, எப்போ செட் ஆகுன்றதுக்காக கேட்கிறோம். சரி மேடம், அதுக்கான பதில் சார்ட்டு கேட்கலாம் வாங்க. வணக்கங்க. வணக்கம் சார். மூல நட்சத்திரம், தனுசு ராசிங்க. அடுத்தவர்களுக்கு போதனை பண்ணக்கூடிய அமைப்பு, போதனை பண்ணுவதன் மூலமாக சாதனையாளன ஆகக்கூடிய அமைப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. இருந்தாலும் அரசு வகையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால அரசு வகை உத்தியோகம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இவருடைய 26 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. பணமோ காசுகளை செலவு பண்ணி வாங்காமல் சகாயமான முறையில் சந்தோஷமான வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் 34 வயசுக்கு மேலே இவர் வந்து முன்னேற்றங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால, கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால, அரசு வேலையில் இருந்தால் கூட அதை விட ஆதாயம் சொந்த தொழிலில் அமையக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் அனுசரித்து அதற்கு தகுந்தபடி வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிட்டால் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாமதமான திருமணம் பண்ணுவது இவருக்கு வந்து இந்த ஜாதகத்துக்கு உத்தமமானதாகவும் உறுதியானதாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எவ்வளவு தான் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஜாதகம் பார்த்து பொண்ணு எடுத்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் குறையுள்ள பொண்ணு வரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தேவையில்லாத ஒரு தவறுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால கவனமாகவும் குலதெய்வ வழிபாடு மூலமாகவும் அல்லது சாஸ்திர ரீதியாக வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம ஜாதக பொருத்தமும் சேர்ந்து பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கவனமாக நிதானமாக இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமான தாம்பத்தியத்தையும் நிச்சயமான மேன்மைகளையும் நிச்சயமான நிதர்சனமான உண்மையான வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கும். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். பேர் திருமாறன். வணக்கம் மேடம். வணக்கம் சார், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பேர் திருமாறன் மேடம். என் பையனுக்காக கேட்க போறேன். கண்டிப்பா சார். அவங்க பேர் என்ன? பேர் திருவானன். நல்லது சார். உங்க பிறந்த தேதி? 10/9/1989. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மத்தியானம் 1:05. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி, பூரண நட்சத்திரம். என்ன சார் கேட்க போறீங்க அவங்களுக்காக? பையனுக்கு வேலை, நல்ல படிப்பு படிச்சிருக்கான். இன்ஜினியரிங் பிடெக் படிச்சிருக்கான். எம்பிஏ ரெகுலர்ல படிச்சிருக்கான். சரி சார். அடுத்து பேங்கிங் கோர்ஸ் படிச்சிருக்கான். படிச்சு வேலை சரி 28 வயசு ஆகுதுன்னு சரியா வேலை கிடைக்கல. அப்படியா சார்? கண்டிப்பா சார், கவலையப்படாதீங்க. அதுக்கான தீர்வை கேட்கலாம் சார் கிட்ட. வணக்கங்க. வணக்கம் சார். 28 வயசு ஆயிருக்குது பையனுக்கு. வேலை கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு ஏமாற்றமாக தந்தை மேல், அதாவது பையன் மேலே இருக்கக்கூடிய தந்தை பாசத்தை வந்து சரியான தருணத்தில் வெளிப்படுத்தி கேள்வி கேட்டிருக்கீங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பிதாவுக்கு மேலே பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஏங்கி தவிச்சாலும், எந்த அளவுக்கு வேலையை வந்து எதிர்பார்த்து இருந்துகிட்டு இருந்தாலும், நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் என்றோ ஒரு நாள் செய்த முயற்சிக்கு இந்த வருஷம் கடைசியில், அதாவது டிசம்பர் மாதம் 27 தேதிக்கு மேலே இவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. இவருடைய ஜாதகப்படி பிதாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஜாதகப்படி பிதாவும் பிள்ளையும் பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் வேலை வாய்ப்பு தேடும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்பு தேடுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் வெளியூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்தில் வேலை தேடினா கூட கிடைக்காம இருந்திருக்கலாம். அதற்காக கவலைப்பட வேண்டாங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக இவருக்கு வேலை கிடைக்குங்க. அதற்கப்புறம் புது வருடம் பிறந்ததுக்கப்புறம் 90 நாட்களுக்குள்ளே கிடைச்ச உத்தியோகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு தகுதியை வளர்த்துக்கக்கூடிய அல்லது பெரிய ஒரு பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு தானாகவே தேடி வரும். பயப்பட வேண்டாங்க. படபடப்பாக முன்கோபமாக இருந்துக்கிட்டு இருப்பார். குடும்பத்தில் அம்மா அப்பா மேலே பாசம் இருந்துக்கிட்டு இருக்கும். என்னதான் நீங்கள் பாசமாக அவர் மேலே கேள்வி கேட்டிருந்தா கூட
அப்பா விட அம்மா மேலே பாசம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேலை வாய்ப்பு டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. குலதெய்வ வழிபாடு மட்டும், குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டு வேலை கிடைச்சதுக்கப்புறம், அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற வேலை இந்த பையனுக்கு கிடைச்சதுக்கப்புறம் குலதெய்வத்து கோயிலில் முதல் சம்பளம் வாங்கி, இவர் 28 வயசு சொன்னீங்க இல்லையா, இந்த 28 வயசு அல்லது அடுத்து 29 வயசு ஆச்சு அப்படின்னா அந்த 29 தேங்காயை வந்து குலதெய்வத்து கோயிலுக்கு முன்னாடி வந்து சிதறகா போடுற மாதிரி வேண்டிக்கிங்க. அதுக்கப்புறம் 29 பேர்த்துக்கு அன்னதானம் போடலாம், அல்லது 29 பேர்த்துக்கு வந்து ஒவ்வொரு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம். அரிசி அப்படிங்கிறது மட்ட ரகமாகவோ ஏதோ ஒரு அரிசி வாங்கி கொடுக்காம உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஆகாரத்துக்கு என்ன அரிசி பயன்படுத்துகிறீங்களோ சமையலுக்கு, பச்சரிசியா புழுங்கரிசியா பொன்னி அரிசியா அப்படிங்கிற கணக்கு இருக்கும் இல்லையா, என்ன அரிசி உபயோகப்படுத்துகிறீங்களோ அதே விலையில் அதே அரிசி 28 அல்லது 29 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக எதிர்பாராத வகையில் ஏற்றமான உத்தியோகம் நிச்சயமாக அமையும். அந்த மாதிரி அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக நானும் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்படாமல் இருங்க. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் பார்க்கலாம். வணக்கம் சார், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் தீபாவளி சார். நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். யார் பேசுறீங்க? நாங்க பண்டோட்டில இருந்து ராமலிங்க ரெட்டியார் பேசுறோம். சரி சார், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எங்க சன்னுக்கு கேக்குறோம் மேடம். அவங்க பேர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, பேசுங்க சார். முத்து சிவராஜா. பிறந்த தேதி 30/6/1991 நைட்டு 8:05. சரி சார். ராசி மற்றும் நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மகர லக்னம் மேடம். சரி சார், என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு? அவர் USA போயிருக்காரு மேடம். சரி சார். அவருக்கு செவ்வாய் கொஞ்சம் வீக்கா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால வந்து வைத்தீஸ்வரன் கோயில்ல வந்து அவர் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு சொல்லுங்க சார். அவருடைய நட்சத்திரத்தின் அன்னைக்கு சங்கல்பம் பண்ணி பிரசாதம் அனுப்பிச்சு இருக்கோம். வேற என்ன பண்ணணும்? கண்டிப்பா கேட்கலாம். படிப்பு எப்படி இருக்கும்? கண்டிப்பா சார், உங்க கேள்விக்கான பதில சார்ட்ட கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். அதாவது திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களில் திரு அப்படிங்கிற அடைமொழி அதிகமாக, அதாவது திரு அப்படிங்கிற அடைமொழி இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் ஒன்று மட்டும்தான். திருவாதிரைக்கு வந்து திரு அப்படின்னு இருந்தால் கூட அது வந்து எடுபடாதுங்க. ஆனால் திருவோணம் நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. எந்த யுகத்திலையும், அதாவது எந்த ஒரு யுகமாக இருந்தாலும், இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய கலியுகமாகவே இருந்தால் கூட திருவோணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. இரண்டாவதாக இவருடைய ராசியும் மகர ராசி, லக்கணமும் மகர லக்கணம். மகரத்துக்கு நிகரமில்லை அப்படிங்கிறத 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சாஸ்திரம் நமக்கு சந்தேகம் இல்லாமல் சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இளம் வயதிலேயே எதிர்காலத்துக்கு தேவையான முன்னேற்றத்தை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். சின்ன வயசுலேயே வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் வந்து வெகுமதிகளை சம்பாதனை பண்ணக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாமே இந்த ஜாதகத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. செவ்வாய் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க. எந்த ஜாதகமாக இருந்தாலும், எவ்வளவு யோகமாக இருந்தாலும், இருக்கிற 9 கிரகமே ஒரு ஜாதகத்துக்கு யோகமாக இருந்துகிட்டு இருக்க முடியாது, யோகத்தை தரவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் பகவான் வீக்காக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு தான் இவர் ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசு வீக்காக, அதாவது உங்கள் மனசில் வந்து செவ்வாய் பகவான் வீக்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் வந்து பயம் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை எல்லாம் வல்ல எம்பெருமானாக விளங்கக்கூடிய, எந்த நேரத்திலும் சொந்த விஷயங்களை நிறைவேற்றி தரக்கூடிய கந்த பெருமானுடைய வழிபாடு வச்சுக்குங்க. முடிஞ்சால் வீட்டில் வந்து வேல் வச்சு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய பூஜை அறையில் வேல் வச்சுக்கலாம், அல்லது பையனுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல, உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல வேல் சம்பந்தப்பட்ட அந்த படங்களை வந்து வச்சுக்கிறது அந்தந்த நேரத்தில் வரக்கூடிய தேவையில்லாத மனபயங்களை போக்கி வெற்றிகரமான ஒரு சந்தோஷமான தைரியமான சூழ்நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பயப்பட வேண்டாங்க. எந்த வகையிலும் செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கிறாருன்னு பயப்பட வேண்டாங்க. இவருக்கு திருவோண நட்சத்திரம், அதாவது மகர ராசி மகர லக்கணத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த காலத்தில் வந்து பெருமையான வகைகளை, பெருமையான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. 30 வயசுக்கு மேலே அடுத்தவர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வாய்ப்பும் இவருக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இடைவெளிக்கு
இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0444-459-69595. சார், இந்த தீபாவளியில் புது ட்ரெஸ் அணியணும், பட்டாசுலாம் வெடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக, அதனுடைய பலன்கள் சொல்லுங்கள். பொதுவாகவே தீபாவளி திருநாளில் வந்து புத்தாடை அணியணும், பட்டாசு கொளுத்தணும் அப்படிங்கிற விஷயம் உறுதிப்படுத்தி எதற்காக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புது துணி அப்படிங்கிறது பொதுவாகவே மற்ற நாளில் அணிகிறத விட இந்த புத்தாண்டு அப்படிங்கிற அந்த புத்தாண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் புதுசாக கோயிலுக்கு போகும்போது அணிகிறது அல்லது புதுசாக பண்டிகை வரும்போது அணிகிறது, இது எல்லாவற்றுக்கும் மேலாக தீபாவளி திருநாளில் புத்தாடை அணிஞ்சிக்கும் பொழுது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை தகர்த்து எரியக்கூடிய வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாற்று உடை இல்லாமல், மாற்றி கட்டுறதுக்கு துணி இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, கவலைப்பட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ வஸ்திரதானம் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம் அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களிலிருந்து நீங்கள் வேரோடு விலகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வஸ்திரங்களையும் அதிகப்படுத்திக்கக்கூடிய தகுதி இந்த நாளில் புத்தாடை அணிஞ்சிக்கிட்டால் நிச்சயமாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். இந்த புத்தாடை அணிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஸ்திரங்கள் நிறைய சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். தீபாவளி திருநாளில் புத்தாடை அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா மனசுக்கு ஒரு குதூகலம் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமாக இருந்தால் கூட வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் நம்ம யதார்த்தமாக நினைக்கலாம், நாம் பாட்டில் சேரில் உட்காந்துக்கிட்டு புத்தாடை போடணும், புத்தாடை கண்டிப்பாக அணியணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறத விட ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆடை வாங்க புது துணி எடுக்க முடியாத அளவுக்கு வறுமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கலாம். அப்படி வறுமையில் உள்ள பாக்கியவான்கள் தயவு செய்து கவலைப்பட வேண்டாங்க. புத்தாடை எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மனசுக்குள்ளே அழுக வேண்டியதில்லை. இருக்கிற துணியை துவைச்சு போட்டாலே போதுங்க. அதாவது கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பழமொழி மற்ற நாட்களை விட இந்த தீபாவளி திருநாளில் இருக்கிற துணியை ஜலத்தில் நனைச்சு புழிஞ்சு எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டாலே கண்டிப்பாக புத்தாடைகளுக்கு உண்டான அந்த பலன்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு காலை நேரத்தில் குளிக்கணுங்கிறத சிறப்பாக வச்சுக்கோங்க. ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருமே குளித்து ரெடியாகி அவங்கவுங்க தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கும் பொழுது நீங்கள் குளிக்காமல் இருந்ததுனாலோ விளக்கு ஏற்றாமல் இருந்ததுனாலோ புத்தாடை அணியாமல் இருந்ததுனாலோ என்ன பண்ணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு யோகம் போய் சேரும் பொழுது அவங்களுடைய தோஷங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு யதார்த்தமாகவே ஏற்பட்டுரும். அப்படி தேவையில்லாத தோஷங்களை ஏற்றுக்கிறதுக்கோ அதாவது தேவைப்படுகிற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் காலை நேரத்தில் இரவு முழுவதும் எவ்வளவு வேலை இருந்தாலும் காலை நேரத்தில் கண்டிப்பாக குளிச்சுட்டு புத்தாடை அணிகிறது அல்லது இருக்கிற துணியை கசக்கி கட்டுறது சிறப்பாக வச்சுக்கணும். காலை நேரத்தில் குளிக்க முடியாதவங்க 12 மணிக்குள்ளாவது கண்டிப்பாக குளித்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நாளும் சந்திக்கலாம் வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு. அழைப்புக்கு சாரி சார், ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். நான் அடுத்த காலர் பார்க்குறேன். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். யார் பேசுறீங்க மேடம்? அனகாபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி மேடம், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கிறேன் மேடம். கண்டிப்பா மேடம். அவங்களுடைய பிறந்த தேதி? பிறந்த தேதி 24/2/1977. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 12:12. ராசி மற்றும் நட்சத்திரம்? மேச ராசி, பரண நட்சத்திரம். கண்டிப்பா மேடம். என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு? வேலையே அவருக்கு எதுவும் செட் ஆகவே மாட்டேங்குது மேடம் ஒழுங்கா. சரி மேடம். எந்த தொழில் செஞ்சாலும் டல் ஆயிருது. கவலையே படாதீங்க மேடம், அதுக்கான தீர்வை சார்ட்ட கேட்கலாம். கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். அதாவது தொழில் கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. அந்த தொழில் அமையணும்னு எதிர்பார்க்குறீங்களா, உத்தியோகம் அமையணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இவருடைய ஜாதகப்படி தொழில் சம்பந்தப்பட்ட வகைக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. உத்தியோகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு போனார்னா தொடர்ந்து நிலையான வகையில் உத்தியோகம் பார்க்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தொழிலாவது நிரந்தரமாக அமைஞ்சது அப்படின்னா சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். அதுவும் அமையலை அப்படிங்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். சொந்த பந்தங்கள் பார்த்து நீ ஏதாவது வேலைக்கு போயிருந்தா கூட நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாதவங்கள்லாம் இவருக்கு மிகுதியான வகையில் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்குது காலங்கள். பயப்பட வேண்டாங்க. அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே இவருக்கு அற்புதமான தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பண்ணக்கூடிய தொழில் பெண்கள் பேரில் அல்லது பெண் தெய்வத்தை பேரில் பண்ணுறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும்.
பொதுவாகவே என்ன தொழில் அமையணும், எந்த மாதிரியான தொழிலுக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒவ்வொரு மாதமும் இவர் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திர நாட்களில் அல்லது இவர் பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களில் வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி அந்த வெள்ளை பேப்பரை வந்து உங்களுடைய பூஜை ரூம்பில் வச்சு 8 பக்கமும் அஷ்டம விளக்கு ஏற்றி, அதாவது 8 திசையை நோக்கி அஷ்டம விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி பிரார்த்தனையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும் பொழுது இவருக்கு வந்து அந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதாவது தடம் தெரியாமல் வகை தெரியாமல் நம்ம வந்து யோசனை பண்ணி எவ்வளவு தெளிவாக யோசனை பண்ணாலும் அதற்கு வந்து சரியான வகையில் தொழில் அமையல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய காலத்தில் கவலைப்படாத வகையில் தொழில் அமைகிறதுக்கு இந்த மாதிரியான அஷ்டம விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. அந்த வெள்ளை பேப்பரில் எழுதுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டும் எழுதாமல் அந்த வெள்ளை பேப்பரில், அதாவது எண்கணிதப்படி எழுதுது அப்படிங்கிறத விட உங்களுடைய எண்ணம் போல எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதி இந்த 8 விளக்கு ஏற்றி அகல் விளக்கு, அதாவது அஷ்டம விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக வண்ணமயமான வாழ்க்கைக்கு தேவையான தொழில் நிச்சயமாக அமையக்கூடிய அமைப்பு இவர் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. கலங்க வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான ஏற்றங்களும் மேன்மைகளும் அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே அமைய இருந்துகிட்டு இருக்குதுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருந்துகிட்டு இருங்க, பயப்பட வேண்டாம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேடம். யார் பேசுறீங்க மேடம்? நாங்க ராசிபட்ல இருந்து சூர்யா பேசுறாங்க மேடம். யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். கண்டிப்பா மேடம். பிறந்த தேதி? 4/4/1989. பிறந்த நேரம்? டைம் தெரியலங்க மேடம். சரி மேடம், பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மேடம். என்ன கேட்க போறீங்க மேடம் இன்னைக்கு சார் கிட்ட? எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பா சார்கிட்ட தேர்வை கேட்கலாம். வணக்கங்க. வணக்கங்க சார். கடந்த ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஆனால் கிடைச்ச வேலையில் வந்து நிரந்தரமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துக்கிட்டு இருக்கும். எவ்வளவு தான் சாதகமான வகையில் நீங்கள் வேலை செய்யணும்னு வந்து உத்வேகமாக இருந்தால் கூட பாதகமான சூழ்நிலை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு மேலே நீங்கள் என்னைக்கோ செஞ்ச முயற்சிக்கு வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அளவுக்கு அருமையான வகையில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. ஆண்களுக்கு மேலான சிந்தனை, உழைப்பு, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, குடும்பத்தில் வந்து 6 மாதம் கழிச்சு ஒரு நல்லது நடக்குது அல்லது கெடுதல் வருது அப்படின்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமயோசிதமாகவும் சாமர்த்தியமாகவும் நடந்துக்கக்கூடிய பக்குவம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. வேலை ஒன்று தான் கிடைக்கல அப்படிங்கிறக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான வேலை வாய்ப்பு கூடிய சீக்கிரமே கிடைக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். முடிஞ்சால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்து கோயிலுக்கோ அல்லது திருப்பதி பகவானுக்கு, அதாவது திருப்பதி பெருமாளுக்கு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை நாளில் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு முறை போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போகும் பொழுது அந்த திருப்பதியில் வந்து தரிசனத்துக்காக நின்றுட்டு இருக்கும் பொழுது வேலை வாய்ப்பு பற்றிய பிரார்த்தனை மட்டும் அதிகமாக வச்சுக்குங்க. முடிஞ்சால் 1 ரூபா காயின்ஸ் வந்து 9 எடுத்து வச்சு அதை பச்சரிசியில் வந்து கலந்து அந்த 1 ரூபாய் காயின்ஸை வந்து பச்சரிசியிலிருந்து எடுத்து அந்த உண்டியில் போட்டு வரக்கூடிய அமைப்பு வச்சுக்குங்க. அப்படி உண்டியில் போடும் பொழுது உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமான வகையில் அமையணுங்கிற பிரார்த்தனை வச்சுக்குங்க. நீங்கள் திரும்பி வருவதற்குள்ளாகவே நல்ல செய்தியோடும் நல்ல வேலைவாய்ப்பு அமையும். அந்த மாதிரி அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பயப்பட வேண்டாம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேம். வணக்கம் சார், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் மேம். நன்றி சார். யார் பேசுறீங்க? சார், நான் ஈரோட்ல இருந்து நந்தகுமார் பேசுறேன் மேம். சரி சார், யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். சரி, பிறந்த தேதி? 4/3/1994 மேம். பிறந்த நேரம்? 3/3 அதிகாலைங்க மேம். சரிங்க சார். ராசி மற்றும் நட்சத்திரம்? மேம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், தனுசு லக்னங்க மேம். என்ன கேட்க போறீங்க சார் இன்னைக்கு? மேம், எனக்கு ஜாப் எப்போ கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும் மேம். ஓகே சார். ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மேம். கண்டிப்பா சார், சார்ட்ட கேட்கலாம் வாங்க. சரிங்க மேம். வணக்கங்க. வணக்கம் சார். விடுபட்டு போன வேலை வாய்ப்பு, தடைப்பட்ட காரியமெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய அமைப்பு வந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ஜாதகப்படி கடந்த காலங்களில் 7.5 சனி பகவானுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்ததுனால தேவையில்லாத தடங்கல்கள், எவ்வளவுதான் தெளிவான சிந்தனை இருந்தால் கூட மலிவான வகையில் வந்து தகுதி கிடைக்காத ஒரு சூழ்நிலை இதுவெல்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. பயப்பட வேண்டாங்க. முடிஞ்சால் வந்து ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில், அதாவது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. நிகழ்காலமே அடுத்து வரக்கூடிய இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய நிகழ்காலம், அடுத்து வரக்கூடிய எதிர்காலமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. சிறப்புக்கு தகுந்த பொறுப்பான காலம் இப்போ தற்சமயம் அமையாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது பெண் தெய்வத்து கோயிலில், அதாவது மாரியம்மன், காளியம்மன்,
காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி அம்மன் சன்னதியில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு, வெள்ளிக்கிழமை காலையில் வெறும் வயிற்றோட எந்த ஒரு ஆகாரமும் சாப்பிடாம, பால் கூட சாப்பிடாம நீங்கள் குளிச்சுட்டு அந்த பெண் தெய்வத்த கோயிலில் வந்து நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அம்மனை வந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்து உங்களுடைய குறைகளை வந்து மனசுக்குள்ளே, அதாவது வாய் விட்டு சொல்லாமல் மனசுக்குள்ளே பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. வெளியில் வரும்போது அந்த கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம். அல்லது வெளியில் வந்து உங்களுடைய வீட்டில் ஏதாவது வெள்ளை சாதம், அதாவது தயிர் சாதம் அல்லது வெண்பொங்கல் சம்மந்தம் மாதிரி ஏதாவது வெள்ளை சாதம் பண்ணி ஒரு 7 பேர் அல்லது 9 பேர் அல்லது 11 பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு அந்த நாள் முழுவதுமே வந்து யாருக்கிட்டும் வாக்குவாதம் பண்ணாமல் இருந்துக்கிட்டுருங்க. கண்டிப்பாக வாழ்க்கைக்கு தேவையான உத்தரவாதமான வேலை வாய்ப்பு கிடைக்குது. அப்படிங்கிறத விட கிடைச்ச வேலை வாய்ப்பில் எதிர்காலத்தை வந்து சிறப்பானதாகவும் பொறுப்பானதாகவும் வச்சுக்க கொள்ளக்கூடிய அந்த மாதிரி காலத்தை அமைச்சிக்கக்கூடிய ஒரு பக்குவமும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி நந்தகுமார். உங்களுக்கு அழகான வேலை வாய்ப்பு அமைய நல்வாழ்த்துக்கள் சார். தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்த நாள் எவ்வளோ நல்ல நாளாக இருக்கும், அதனுடைய பலன்கள் எப்படி அமையும்? பொதுவாகவே தோஷங்கள் விலகி சந்தோஷங்கள் கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பண்ணணும் அல்லது இதுக்குன்னு தனியாக ஒரு நாள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற கணக்குகளை விட ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் உண்டான கணக்கு தான் சரியாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த நாள் தோஷத்துக்கு வந்து தோஷங்கள் விலகிறதுக்கு நல்ல நாள் அப்படிங்கிறது 10ஆம் பொதுவாக நம்ம சொல்லிட்டு போனால் கூட அந்த ஜாதகத்துக்கு அந்த ஜாதகரோ ஜாதகியோ 5 வயசில் இருக்கலாம், 50 வயசில் இருக்கலாம் அல்லது 80 வயசில் இருக்கலாம். அப்போ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளை கவனிக்கணும். அவருடைய வாழ்க்கையில் வந்து இதுவரைக்கும் வந்து போன திசைகளை கவனிக்கணும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு சனி பகவானுடைய வல்லமைகளும் சனி பகவானுடைய ஆக்கிரமிப்புகளும் சனி பகவானுடைய சந்தோஷங்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதே சனி பகவான் எந்த ஜாதகத்தில் வந்து 4வது திசையாக வர்றாரோ, 4வது திசையாக சனி பகவான் வந்தார் அப்படின்னா நடுத்தரவில் நிற்கக்கூடிய, நடுத்தரவில் கையேந்தக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஜாதகங்களை கவனிக்க வேண்டியது இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக குரு பகவானை தனகாரகன் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ தனகாரகன் குரு பகவான் எந்த ஜாதகத்துக்கு வந்தாலும் அந்த குரு பகவானுடைய திசையில் வந்து தங்கு தடையில்லாத தன வரவுகளும் பண வரவுகளும் தாராளமாக வரணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் நிச்சயமாக சொல்லி வச்சிருக்குது. ஆனால் அதே சாஸ்திரம் வந்து எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுடைய ஆக்கிரமிப்பு, குரு பகவானுடைய ஆதிக்கம் வந்து 6வது திசையாக வருதோ அந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் நஷ்டம், இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாலும் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வராத ஒரு அவலமான சூழ்நிலை இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இதையெல்லாம் கவனித்து தான் பரிகாரம் பண்ண முடியுமே அப்படிங்கிற தவிர்த்து மொத்தமாக அமாவாசை, மொத்தமாக பிரதம, மொத்தமாக அஷ்டமி அப்படிங்கிறதுக்கு 10ஆம் பொதுவான பரிகாரங்கள் பண்ண முடியாது. பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் ஜாதகம் பார்க்க முடியாது அப்படின்னா அஷ்டமி என்னைக்கு பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற கஷ்டம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் வச்சுக்கலாம். பொதுவாகவே இந்த நாளில் வந்து தோஷம் அப்படிங்கிறத விட சந்தோஷம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எவ்வளவு கெட்டது இருந்தால் கூட அந்த கெட்டதெல்லாம் தானாகவே தகர்த்தெறியக்கூடிய அமைப்பு தீபாவளிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கணும். கெட்ட விஷயங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்காகத்தான் பட்டாசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாராக இருந்தாலும் கொளுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. 5 வயசாக இருந்தாலும் 50 வயசு பெரியவராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சிறிய பட்டாசாவது இன்றைக்கி கொளுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களையும் அறியாமல் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்களை விட்டு ஒழியக்கூடிய தன்மையை நீங்கள் அனுபவிக்க முடியும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேம். சொல்லுங்க மேடம், யார் பேசுறீங்க? இது நான் பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம். விஜயகுமார் மேம். விஜயகுமார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். என் படிப்பை பத்தி கேட்கணும் மேம். கண்டிப்பா. உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. இது 16/11/1997. பிறந்த நேரம்? இது நைட்டு 1 மணி மேம், இரவு 1 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம்? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், சிம்ம லக்னம். கண்டிப்பா மேடம். என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு? என் கல்வியை பத்தி தான் மேம் கேட்கணும், படிப்பை பத்தி. சரி சார், கண்டிப்பா கேட்கலாமாங்க. வணக்கங்க. வணக்கம் சார். எவ்வளவு அச்சம் இருந்தாலும் எதற்கும் வந்து பயப்படாமல் உச்சமான உறுதியான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களாகவே கல்வியை பற்றி பயப்பட வேண்டியதில்லைங்க. உங்களுக்கு கல்வி அப்படிங்கிறத விட கேள்வி ஞானம் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். வகுப்பில் அல்லது ஸ்கூலில் அல்லது வந்து ஸ்டேட்டில், அது மாநிலத்தில் வந்து முதல் மாணவி அப்படின்னு வர்றமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து முக்கியமாக முதன்மையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம்.
படிக்கும்போது படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் படிப்புக்கு அப்புறம் வந்து பண்பு அப்படிங்கிற விஷயமும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த பண்பு உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. அந்த பண்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து அந்த முதன்மையான அளவுக்கு எந்த இடத்துல யாரை பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட அந்த சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பாதகத்தையும் சாதகமாக பண்ணிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வயசில் கல்வி முக்கியமாக இருக்கும். அடுத்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் முக்கியமாக இருக்கும். அதற்கடுத்த வயசில் வாழ்க்கை தான் முக்கியமாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த வயசுலையுமே வந்து சிரிப்பு அப்படிங்கிறது முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது. எல்லா நேரங்கள்லையும் ஆன்மீகம் அப்படிங்கிறது அடிப்படையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு ஜாதகத்தில், அதாவது குலதெய்வம் வந்து உங்களுடைய வீட்டிலேயே குடியிருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மற்றவங்க பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே கல்வியை நினச்சி கவலைப்படுவீங்க. அந்த கவலைப்பட வேண்டாம். தனக்குத்தானே கவலைப்பட்டு தனக்குத்தானே ஏக்கப்பட வேண்டாங்க. கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையும் நல்ல சிறப்புகளையும் பொறுப்பாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. கவலைப்படாதீங்க. அந்த மாதிரியான பொறுப்புகள் மூலமாக நிறைய பேர்த்துக்கு சிறப்புகள் சேர்க்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு தீர்வுகள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் தெரிஞ்சுக்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு நமக்கு தீர்வு கொடுத்துட்ருக்காங்க சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். நீங்களும் உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044445969595. அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். இங்க நாங்க பந்தூட்ல இருந்து ஏற்கனவே பேசுனதான் பேசுறோம். உங்க பேர் சொல்லுங்க. முத்து குருராஜ் மேடம். கண்டிப்பா. யாருக்காக கேட்க போறீங்க சார்? 30/6/1991 பர்த். சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. சவுண்ட் கம்மி பண்ணிட்டு நீங்க போன்ல பேசுங்க. ஓகே மேடம். பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 30/6/1991. பிறந்த நேரம் 8:10. ராசி மற்றும் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மகர லக்னம் மேடம். முதல்ல பார்த்தோம், அவருங்க ட்வின்ஸ். கண்டிப்பா சார். யாருக்காக கேட்க போறீங்க? சாரி, ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து யுஎஸ்ஏ போயிருக்காருன்னு சொன்னேன். கண்டிப்பா. அதே இதுதான் இவருக்கும் கிடைக்கும் பலன். கண்டிப்பா கேட்கலாம் சார். சார் கிட்ட. வணக்கங்க. வணக்கம் சார். சந்தோஷமான பதில் கிடைச்சிருந்தா கூட சந்தேகமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இது யதார்த்தமான சந்தேகம், எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஒரே நேரத்தில் ஒரே ஊரில் ஒரே இடத்துல ஒரே ரூமில் வந்து 2 குழந்தைகள் பிறந்தால் கூட, 2 குழந்தைகள் ஜனனமானால் கூட, இருவருக்குமே ராசி லக்னம் நட்சத்திரம் ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பலன்கள் கண்டிப்பாக மாறி வந்துக்கிட்டு இருக்கும். ஜாதகமும் மாறி தான் இருந்துகிட்டு இருக்கும். ராசி கட்டத்தில் வேணால் கிரகங்கள் வந்து ஒரே மாதிரியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அம்சம், நவாம்சம், திரேகானம், பாவகம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சஷ்டியாம்சம், திரிசாம்சத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு நிலைகளில் தான் கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக வந்து இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவருமே வந்து பேசிக்கிட்டு நேயர்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட, ஒரே இடத்துல ஒரே ரூமில் இருந்தால் கூட எங்களுடைய மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து ஒரு நூல் எடுத்து அளந்து பார்த்தா எனக்கும் அவங்களுக்கும் சகோதரிக்கு நீங்கள் அளந்து பார்க்கும் பொழுது 1 mm ஆவது வித்தியாசம் இருந்துக்கிட்டு இருக்கும், ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருந்தால் கூட. அதே மாதிரி தான் விஞ்ஞானத்துக்கே புரியாத மெஞ்ஞான ரீதியாக நிறைய இடத்துல வந்து எத்தனை இடத்துல வந்து குழந்தைகள் வந்து ஒரே ரூமில் 2 குழந்தைகள் பிறந்தால் கூட வெவ்வேறு விதமான வாழ்க்கைகளும் வெவ்வேறு விதமான பலாபலன்களும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற யதார்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தெளிவான கேள்வி கேட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட நியாயமான சந்தேகத்தை நீங்கள் நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, நிறைய பேருக்கு இந்த மாதிரியான சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குது. சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத விட இந்த சந்தேகத்தை புரிஞ்சுக்காம வாதமும் விதண்டாவாதமும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வாதத்திற்கும் நிச்சயமான ஒரு பதில், நிச்சயமான ஒரு தீர்வு ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. விஞ்ஞானத்துக்கே புரியாத எவ்வளவோ விஷயங்கள் வந்து விஞ்ஞானத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் வாயில பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஐயா வணக்கம் ஐயா. மேடம் சொல்லுங்க. வணக்கம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திண்டிவனத்துல இருந்து சித்ரா பேசுறேன் மேடம். சரி மேடம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் கேக்குறேன் மேடம். கண்டிப்பா. பிறந்த தேதி சொல்லுங்க.
12/4/1987 மேடம். பிறந்த நேரம் இரவு 11:30 மணிக்கு. ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி கன்னி ராசி, உத்திராட நட்சத்திரம் மேடம். என்ன கேட்க போறீங்க மேடம் இன்னைக்கு? அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையும் மேடம்? அவருடைய வேலை வாய்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் மேம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். சார்ட்ட பேசலாம் வாங்க. வணக்கங்க. வணக்கம் ஐயா. கன்னி ராசி சொல்லுங்க. என்னுடைய சகோதரருக்காக பாக்குறோம், திருமணம் பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. சரிங்க. அவருடைய எதிர்கால வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அவர் வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? கன்னி ராசி சொல்லியிருக்கீங்க. நட்சத்திரம் வந்து உத்திராடம் வராதுங்க. உத்திராடம் சொன்னீங்க, உத்தரம் தான் வரும். உத்தரம் நட்சத்திரம் கன்னி ராசியாக இருந்துகிட்டு இருக்குது. பெண்கள் மூலமாக அதிக நன்மைகள் அடையக்கூடிய ஜாதகமாகவும் வந்துட்டு இருக்கிறதுனால தாமதமானாலும் கண்டிப்பாக சந்தோஷமான வகையில் தான் திருமண வாழ்க்கை அமையும். இவருக்கு பயப்பட வேண்டாம். நிறைய பேர் திருமணத்தில் சந்தோஷப்பட்டு இருந்தால் கூட ஒரு சில பேர் ஏன் தான் திருமணம் ஆச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்குள்ள நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனால் இவருடைய ஜாதகத்தில் வந்து பொருத்தமான மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இவருடைய ஜாதகப்படி இதுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருந்தா தான் நீங்கள் பயப்படணும். இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இனிமேல் பண்ணக்கூடிய திருமணம், இனிமேல் வரக்கூடிய வரன் வந்து இவருக்கு நல்லதாக தான் அமைச்சிக்கிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். திருமணத்துக்கு அப்புறம் 1 வருஷம் 3 மாதம் கழித்து வெளிநாட்டு யோகம் இவருக்கு வருது. கண்டிப்பாக வெளிநாடு போகுவார், வெகுமதியை சந்திப்பாருங்க. திருமணத்துக்கு அப்புறம் வந்து மனைவியோடு சேர்ந்துருப்பாருங்க. அதாவது ஒரு சில குடும்பங்களில் மனைவி பக்கத்தில் இருந்தாலே பிடிக்காமல், அதாவது வெறுப்புகள் இருந்துகிட்டு இருக்கலாம். இவருக்கு அமையக்கூடிய மனைவி வந்து பக்கத்தில் இருந்தாலே இவர் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நினைப்பும் சந்தோஷமும் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி யோகமுள்ள மனைவி, சிரிச்ச முகமுள்ள மனைவி தான் அமையும். பியூட்டி பார்லருக்கு போகாமையே அழகாக இருக்கக்கூடிய அற்புதமான மனைவி அமையக்கூடிய அமைப்பு இந்த கன்னி ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது. கவலைப்படாதீங்க. எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு மனைவி அமையல, அதாவது திருமணம் நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதை விட அதிகமான அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, பெருமைப்படக்கூடிய அளவுக்கு திருமணம் நடக்க போகுது. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க மேடம். யார் பேசுறீங்க? கடலூர் சுந்தரராஜ், கடலூர் மாவட்டம், பண்ருட்டி வட்டம், வீரபெருமாள் கிராமம். யாருக்காக கேட்க போறீங்க சார்? எனக்காக கேட்க போறேங்க மேடம். பிறந்த தேதி சொல்லுங்க. 1990 பிறந்த தேதிங்களா? 1973. சரி சார். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ஆவணி மாசம். ஆவணி மாசம் சொல்றாங்களா? ஆவணி மாசம் 30. பிறந்த நேரம் சார்? நேரம் வந்து சனிக்கிழமை சாயங்காலம் 5:05. கண்டிப்பா சார். ராசி மற்றும் நட்சத்திரம்? மேஷ ராசி, நட்சத்திரம். என்ன கேட்க போறீங்க சார் சார் கிட்ட? எனக்கு திருமணம் நடந்து 10 வருஷம் ஆகுது. சரி. கணவன் மனைவி நானும் பிரிஞ்சிருக்கேன். மனைவி வந்து கர்ப்பத்தோட வீட்டுக்கு போனாங்க. குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆகுதுன்னு என்னால் பார்க்க முடியல, கண்டிக்க முடியல. பிரச்சனை மேல பிரச்சனை. கவலையே படாதீங்க சார். அதற்கான தீர்வு சார்கிட்ட இப்போ கேட்கலாம் வாங்க. வணக்கங்க. வணக்கங்க சார். அதாவது சூரிய பகவான் சிம்ம ராசியில் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். எந்த வகையிலையுமே வந்து அதிகாரமாக வாழக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது பணிவாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட துணிவாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருந்தால் கூட மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மனம் கலக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது விளக்கமாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில் வந்து கலக்கப்பட்டு கௌரவமாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கலங்கப்படக்கூடிய பேச்சுக்கள் வரக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குதுங்க. இதற்குண்டான பரிகாரம் நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். திருமணம் முடிஞ்சு தாம்பத்தியம் நடந்ததுக்கப்புறம் பண்ணக்கூடிய பரிகாரங்களுக்கு அவ்வளவு எளிதான பலன்கள் சிறப்பாக கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் ஒரு முறை ராமேஸ்வரத்துக்கு, அதாவது நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரில் வந்து இந்த வெங்கச்சாங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கல் இருக்கும். அந்த கல் கோழி முட்டை சைஸில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கல் வந்து 3 கல் எடுத்துக்கிட்டு அந்த 3 கல்லுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், சந்தனம், குங்குமம் 3 கலந்து பொட்டு வச்சு அதில் வந்து சாணியை வந்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சு, அதாவது உலகத்தில் எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு பொருள் சாணமாக இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த கழிவு பொருளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் வந்து எதற்குமே உதவாத ஒரு புல்லை வந்து சொருகி வச்சிங்கன்னா அந்த இடத்துல பிள்ளையார் வந்துடுறாரு, பிள்ளையாருடைய அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதற்கும் வந்து இந்த மாதிரியான சந்தனம், அந்த சாணி பிள்ளையாருக்கு வந்து சந்தனம் குங்குமம் மட்டும் வச்சா போதுங்க. சாணியும் சந்தனமும் கலக்கக்கூடிய அந்த தருணத்திலேயே உங்களுடைய மனைவி இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் இருந்தால் கூட, எந்த வகையிலையும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தால் கூட
தானாகவே உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தாத்பரியத்தை இந்த வல்லமையான வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் அந்த பிள்ளையாரை கொண்டு கரைச்சிட்டு இந்த 3 கல்லும் ராமேஸ்வர கடலில் போட்டு ஒரு முக்குள் போட்டு சூரியனை பார்த்து கிழக்கு முகம் நோக்கி, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஆவணி மாதம் பிறந்து சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆதிக்கமாக இருக்கிறதுனால கிழக்கு முகம் நோக்கி எல்லாருமே கிழக்கு பார்த்து குளிக்கிறங்க, எல்லாருக்குமே நல்லது நடக்குதான்னா கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கிழக்கு நோக்கி குளிக்கும் பொழுது சூரிய வழிபாடு வச்சுக்கும் பொழுது வகையான வாழ்க்கையும் நிச்சயமான உங்கள் மனசை புரிஞ்சு அறிஞ்சு நடக்கக்கூடிய அந்த மனைவியுடைய மனப்பக்குவம் மாறக்கூடிய ஒரு நிச்சயமான தாத்பரியம் ஏற்படும். பயப்படாமல் வந்துட்டுருங்க. முக்குள் போடும்போது உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய மனைவி வீட்டு குலதெய்வத்தையும் கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி சார். இன்னைக்கு நேயர்களோட அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பாக்கியவான்களுக்கும், கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்ற அத்தனை பாக்கியவான்களுக்கும், உலகத்தில் உள்ள கோடான கோடி அத்துணை மக்களுக்கும், வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வேணும்னு கேட்கக்கூடிய இந்த காலத்தில் வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய தீபாவளி திருநாளில் கூட இந்த புதிகுத்தில் வந்து வேலை செய்யக்கூடிய அத்தனை பணியாளர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், மற்றபடி என்னை மனசார நேசித்த அத்துணை ஜனங்களுக்கும் அத்துணை மனிதர்களுக்கும் அத்துணை பாக்கியவான்களுக்கும் மறைமுகமாக எதிர்த்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தீபாவளி திருநாளில் முக்கியமான ஆழமான அற்புதமான அனைத்து கிரகங்களுடைய அனைத்து சக்திகளுடைய வாழ்த்துக்களும் அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படிங்கிற முழுமையான தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி எல்லோருக்குமே நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் குலதெய்வ ஆசையும் நிச்சயமாகவும் நிரந்தரமாகவும் மேன்மையானதாகவும் நன்மையானதாகவும் உண்மையானதாகவும் வாயில் முழுவதும் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. வாழ்த்துக்கள். நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு விடைகள் தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் குறிப்பாக தீபாவளி குறித்த நன்மைகள் மற்றும் சிறப்புகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்க. அது ரொம்பவே உபயோகமானதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு முறை தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.